எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்து விஜய். பிக்சலேஷனோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஆப்பிள் வாட்ச் SE2. இந்த வாட்ச் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கோட கவரேஜ் என்னென்னா, இது வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் தான். நான் இது வந்து ஃபுல் ரிவ்யூலாம் பண்ணல. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ண ஒரு இது சல்லுன்னு சார்ஜ் இறங்குது. நான் இந்த வாட்சோட ஹேண்ட்ஸ் ஆன் பற்றி எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பில்ட் அண்ட் குவாலிட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எப்பவும் போல் இது வந்து SE2 வந்து சேம் SE மாதிரியே தான். நமக்கு வந்து கொஞ்சம் பெசல்ஸ் தெரியும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகேனா ஒரு ஆப்பிள் வாட்சில் எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து 40mm 44mmலேயும் நமக்கு சைஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்குது, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, சைஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது நேரில் போய் ஒரு ஷோரூமில் போய் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். அந்த இதை போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். கலர்ஸும் அதே மாதிரி தான். இது வந்து மிட் நைட், எனக்கு மோஸ்ட்லி பிளாக் மாதிரி தெரியுது. சில இடத்துல லைட்டாக ப்ளூ டிண்ட் தெரியுது. பட் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஸ்டாண்டர்டாக 3 கலர் தான், இந்த மிட் நைட், ஸ்டார்லைட், சில்வர். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து அலுமினியம் கேஸ். ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக பிக் பண்ணாது. லைட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெவி ஃபீல் தராது இந்த வாட்ச்சு. பட் மெயினாக சொல்கிறது வந்து சைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு டிப்பிக்கல் ஒரு ஆப்பிள் வாட்ச் டிசைன் தான். நம்ம சீரீஸ் 1லேருந்து பார்க்குற அதே டிசைன் தான். ஒரு கர்வ் டிஸ்பிளே இருக்குது. பட் அதே ஸ்க்ரால் பட்டன், அதே பவர் பட்டன், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இந்த டிசைன் ஓகேவா, இல்லை உங்களுக்கு வேறு டிசைன் வேணும்னா நீங்கள் வந்து அல்ட்ரா இருக்குது நமக்கு. பட் இதை விட அது வந்து பல மடங்கு ரேட் ஜாஸ்தி, அது வேறு விஷயம். அடுத்து இந்த வாட்சோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஆப்பிளோட S8 SiP, அதாவது SiPனா சிஸ்டம் இன் பேக்கேஜ். ஸோ இது வந்து வாட்சுக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து மோர் தேன் இனஃப் தான், ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த வாட்சோட ஓனர் வந்து என் ஃப்ரெண்டோட பிரதர். நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இதில் இருக்கிற ஒரே ஒரு இது அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார்னா, சிரி வந்து ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து சீரீஸ் 9 வந்து ஆன் டிவைஸ் சிரி இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து இன்னும் ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்னால இது வந்து ஒவ்வொரு டைமும் டேட்டாவை க்ளவுடுக்கு சென்ட் பண்ணி அதுலேருந்து மறுபடியும் ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது. பட் நீங்கள் சிரி அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பிள் வாட்ச் வேணும் அப்படிங்கும்போது இது வந்து மோர் தேன் இனஃப்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து ப்ராசஸர் எல்லாமே இதாக இருக்கும். உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் ஆக்சிஜன் இருக்காது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்காது, ECG இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் உங்களுக்கு அது பெரிய டீலாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வாட்சோட சார்ஜிங் பற்றி மெயினாக பேசணும், பேட்டரி பற்றி. ஏன்னா ஆப்பிள் வாட்சோட மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் பேட்டரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1 டே கூட நிற்காது. இது வந்து அவங்க மார்க்கெட் பண்ணுறதே 18 hours ஆஃப் பேட்டரி லைஃப்ங்கிறது தான். ஸோ வந்து நம்ம உங்களுக்கு டெய்லி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸ்லீப் ட்ராக்கிங்கும் இதில் இருக்குது. நம்ம ஸ்லீப் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ச் வச்சுட்டே தூங்குறீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க சொல்கிறது வந்து 8 hours, அதாவது ஒரு 10 minutes போட்டிங்கன்னா 10 hours ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆப்பிள் வாட்சில் மெயினான விஷயங்கள் வந்து இந்த ஹாப்டிக்ஸ், அந்த ஈகோ சிஸ்டம் தான் மெயினான, அதுக்காக தான் பார்க்குறது. இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ஐஃபோன் கூட இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது GPS வெர்ஷன்னா இதில் வர்ற கால் வந்து இதுலேயும் வரும். நீங்கள் இதிலேயே கால் பேசணுன்னா பேசிக்கலாம். ஆப் வாட்ச் வச்சுருந்தீங்கன்னா இதிலே கனெக்ட் பண்ணி ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக்கில் வந்து மியூசிக் இதிலேருந்தே ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் வந்து மெயினாக ஆப்பிள் வாட்ச் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சுருக்கீங்க. இப்போ இந்த ஃபோனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது.
ஆப்பிள் வாட்ச் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஆப்பிள் வாட்ச் கட்டிட்டு ஒரு தூரம் மேலே போயிட்டீங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா. இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தெரியும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம்னா மேலேன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா இதில் வந்து இன்னும் பெட்டராக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்பிள் வாட்ச் பற்றி என்னோடய இது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம்குள்ளே போகணுங்கும்போது வாட்சுங்கும்போதே ஆப்பிள் வாட்ச் மட்டும்தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணணும்னா எனக்கு ஒரு சீப்பான ஆப்பிள் வாட்ச் வேணும்னா கண்டிப்பாக SE2 பார்க்கலாம். ஏன்னா இது வந்து 20Kலலாம் சேல்ஸ் வந்து நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். பட் சைஸ் வந்து நீங்கள் அந்த டைம் கன்சிடர் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். ஏன்னா 20Kங்கும்போது உங்களுக்கு 40mm தான் வரும். 44mmங்கிறது மோஸ்ட்லி வராது. ஸோ 40mmல உங்களுக்கு ஓகே அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இதுக்கு தாராளமாக போகலாம். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து 44mm கன்சிடர் பண்ணுறது வர்த்தாக இருக்கும். அண்ட் இந்த டைம் இந்த வாட்ச் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, டிப்பிக்கலாக இப்போ வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணதில் வந்து ஆப்பிள் வாட்ச் SE வந்து 2 years ஒன்ஸ் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது 2020ல் ஒரு ஆப்பிள் வாட்ச், 2022ல் SE2, 2024 இப்போ வந்துருச்சு. மேபி SE3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்கன்னா SE3 எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஒரு பட்ஜெட்டில் வேணும்னா இது எடுக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. SE3 வந்ததுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். தேர்ட் பார்ட்டி ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருந்ததுன்னா ஒரு நல்ல டீலுக்கு எடுக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 15K ஆர் 20Kக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல டீலில் எடுக்கிற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கலாம். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு 3 years எப்படினாலும் சாஃப்ட்வேர் அப்கிரேட் வரும். ஏன்னா இப்போ WatchOS 10ல் இருக்குது. பொதுவாகவே ஆப்பிள் வாட்சுக்கு வந்து ஒரு 4 to 5 years அப்கிரேட் அப்டேட்ஸ் கொடுப்பாங்கங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவாக நான் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணதில்லை, பட் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு 3 yearsக்கு ஒரு 15,000 ரூபா கொடுத்து ஒரு நல்ல ஆப்பிள் வாட்ச் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வாட்ச் அந்த பட்ஜெட்டில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க கைஸ், இந்த சின்ன வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாட்ச்சு மெயினாக வந்து நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, ஸ்க்ரீன் சைஸ் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போது அந்த சிரி ப்ராசஸிங் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறீங்கன்னா அது வந்து நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து டக்குன்னு ஒரு ரிட்டர்னோ இதோ பண்ணும்போது நமக்கு ரீசேல் வேல்யூ அவ்வளோ இருக்காது. ஒரு ஃபோன் அளவுக்கு இதோட ரீசேல் வேல்யூ இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுறீங்கன்னா, யாராவது எக்ஸிஸ்டிங்காக ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிளில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மாடல் எதுங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.